எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். நம்ம நைட்ல வானத்துல பார்க்கும்போது, கோடிக்கணக்கான விண்மீன்கள் இருக்கிற மாரி தெரியும். பட் எல்லாமே ரேண்டமா ஒரு இர்ரெகுலரா இருக்கிற மாரி தெரியும். பட் இதுலயுமே சில லிங்க் பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, சில ஷேப்ஸ், சில உருவ அமைப்புகள் இருக்கும். இந்த உருவ அமைப்ப வச்சு தான் டாரஸ், லியோ, ஜெமினி இந்த மாரி நட்சத்திர கூட்டங்களுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பிஹேவியர் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கும். இதே மாரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லயும், மார்க்கெட் ரேண்டமா ட்ரேட் ஆகுற மாரி இருக்கும். பட் அதனுடைய அந்த சார்ட்ட லிங்க் பண்ணி பார்த்தோம்னா, சில உருவ அமைப்புகள் இருக்கும். ஒவ்வொரு உருவ அமைப்பும் ஒவ்வொரு விதமா மார்க்கெட்டுடைய நெக்ஸ்ட் மூவ்மென்ட், ஒவ்வொரு விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் மார்க்கெட்டுடைய மூவ்மென்ட்ட பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஒரு சார்ட் பேட்டர்ன்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இத தான் பிரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். மார்க்கெட்ல சார்ட்ல இருக்கக்கூடிய சில உருவ அமைப்புகள வச்சு, மார்க்கெட்டுடைய நெக்ஸ்ட் மூவ்மென்ட்ட கண்டுபிடிக்கக்கூடிய முறை தான் பிரைஸ் ஆக்ஷன்ங்கிறத சொல்லுவோம். இந்த பிரைஸ் ஆக்ஷன்லயே சில பேட்டர்ன்ஸ் நேத்திக்கு நம்ம பார்த்தது இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். இதுல என்ன மாரியான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்? எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்? இதெல்லாம் நம்ம நேத்திக்கு கிளியரா பார்த்திருந்தோம். கரெக்ட்டா இன்னைக்கு அதே சப்போர்ட் லைன்ல எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப் சைடு மூவ் ஆயிருக்கு. அது என்ன நேத்திக்கு நம்ம பார்த்திருந்தோம் அப்படிங்கிறத ஒரு முறை ரீகால் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணா இன்னும் கிளியரா இருக்கும். இந்த கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன்ல இந்த ஹேண்டில் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் இருக்கு இல்லையா? இந்த ஹேண்டில் டிஃபரெண்ட் டைப்ஸா இருக்கும். ஒண்ணு ஒரு கப்புக்கு அப்புறம் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு சேனல் மாரி ஃபார்ம் ஆகும். ஓகே. 2வது சம்டைம்ஸ் ஒரு கப்புக்கு அப்புறம் அதுவும் ஒரு இந்த இந்த ஹேண்டில் ஸ்மால் கப் மாரி ஃபார்ம் ஆகும். இந்த மாரி யூ ஷேப்ல ஃபார்ம் ஆகும். ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன பொறுத்தளவுக்கு, அதனுடைய அந்த ஹேண்டில் பார்ட்ங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா, அது பிரேக் அவுட் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்ங்கிறது அந்த இடத்துல தான் நடக்கும். அந்த கப் அண்ட் ஹேண்டில்ல அந்த ஹேண்டில் பார்ட் எப்படி இருக்குது? யூ ஷேப்ல இருக்கா? இல்ல சேனல் பார்ட்ல இருக்கா? இல்ல என்ன மாரியான ஆங்கிள்ல இருக்குது? ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டுக்கு என்ன மாரியான ஷேப்ல இருக்குது? ஸோ இது எல்லாமே டெக்னிக்கல் இம்பார்ட்டன்ட். இத பொறுத்து தான் அதனுடைய பிரேக் அவுட் நடக்கும். இப்ப இந்த ஹேண்டில் மட்டும் செக் அவுட் பண்ணி பார்த்தாலே தெரியும். மார்க்கெட் என்ன மாரியான ஃப்ளோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத. ஓவரால் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் ரீசென்ட்டா பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ, இதனால பேனிக் ஆக வேண்டாம். மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட பொறுத்தளவுக்கு கிளியர்லி பிரேக் அவுட் தான். பிரேக் அவுட் ஆயிட்டு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப் சைட்ல பவுன்ஸ் ஆச்சு. பவுன்ஸ் ஆயிக்கு அகைன் ரீடெஸ்ட் எடுத்து இப்ப அகைன் டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. 2வது முறை டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகும்போது இன்னும் எவ்வளவு தூரம் ஃபால் ஆகுங்கிறது நெறைய பேருக்கு ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கும். இந்த மாரி ரீஜன்ல இன்னும் ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு நம்ம போணும். ஹையர் டைம் ஃப்ரேம்ல போகும்போது, மார்க்கெட் அடுத்து எவ்வளவு தூரம் ஃபால் ஆகும்? எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்? அப்படிங்கிறது இன்னும் கிளாரிட்டியா நம்மளுக்கு தெரியும். ஓவராலா இந்த ஹேண்டில் பொசிஷன பொறுத்தளவுக்கு, திஸ் இஸ் கிளியர்லி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். சைட்வேஸ் சேனல்ல தான் ட்ரேட் ஆவுது. ஓவரால் மார்க்கெட்ட பாருங்க. இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 இயரா இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் ட்ரேட் ஆகுது. தொடர்ந்து ஒரு ஒரு 3 வாரம் கன்டினியூஸா மார்க்கெட் ரைஸ் ஆவுது. அண்ட் கன்டினியூஸா ஒரு 3 வாரத்துல இருந்து ஒரு 4 வாரம் கன்டினியூஸா ஃபால் ஆவுது. இந்த ஒரு ஃப்ளோல தான் மார்க்கெட் என்டயர் மார்க்கெட்டும் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் மார்க்கெட் எந்த இடத்துல நிக்கும்? ரீசென்ட்டா இந்த சப்போர்ட்ல நிக்குமா? ஓவரால் ட்ரெண்டோடைய சப்போர்ட். இந்த சப்போர்ட் 25,100ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஸோ நிஃப்டிய பொறுத்தளவுக்கு நியூஸ் எந்த மாரியான நியூஸ் வருது? அது நமக்கு தெரியாது. ஆனா டெக்னிக்கலா பொறுத்தளவுக்கு 25,100ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஆக்சுவலா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கரெக்ட்டா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்கா? இவ்ளோ தூரம் ஃபால் ஆன மார்க்கெட்டு எக்ஸாக்ட்டா இன்னைக்கு லோ 24,920. இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 220 பாயிண்ட்க்கு மேல மார்க்கெட் பவுன்ஸ் ஆயி தான் குளோஸ் ஆயிருக்கு. குளோஸ் ஆனதும் பாருங்க 25,157ல தான் குளோஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த வாரத்தினுடைய வீக்லி கேண்டில் மட்டும் இந்த லெவலுக்கு மேல, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல குளோஸ் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா திருப்பியும் மார்க்கெட் ஒரு புதிய உச்சத்துக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதே நீங்க பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா,
ஓவரால் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு டைம் கூட இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்க்கு பிலோல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகல. சி 58,800ங்கிறது வந்து ஒரு குரூஷியலான ஒரு லெவலு. 58,800ங்கிறதே ஒரு குரூஷியலான ஒரு லெவல். இந்த லெவலுக்கு பிலோல பாருங்க, ஒரு டைம் கூட இந்த லெவலுக்கு பிலோல குளோஸ் ஆகல. பட் ரைட் நவ் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணிட்டு ஸ்லைட்டா பிலோல தான் குளோஸ் ஆயிருக்கு. ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியும் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஆனா குளோசிங் வந்து பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 7வது முறை தான் இந்த இடத்துல வந்து டவுன் சைட்ல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஒரு செல்லிங் பிரஷர தான் வந்து காமிக்குது. அது மட்டும் இல்ல, வீக்லில எடுத்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் ட்ரெண்ட் வீக்லிலயோ, இல்ல நீங்க மந்த்லிலயோ எடுத்து பாருங்க. லைக் ஒரு நேராவா இந்த சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆகுது. ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் அப்டின்னாக்கா, இந்த ப்ரீவியஸா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல 54,300 54,000ங்கிறது இந்த ப்ரீவியஸா இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு ஃபேர் வேல்யூவா ட்ரேட் ஆவுது. பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு. இப்போதைக்கு நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட் லைன்ல இருந்தா கூட, பேங்க் நிஃப்டி ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் இருக்குது. ஓவர் வேல்யூல தான் இருக்குது. இதனுடைய ட்ரேடிங் ஸ்டைல், ட்ரேடிங் பேட்டர்ன பொறுத்தளவுக்கு ஓவர் வேல்யூல தான் இருக்கு. மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி தான் ஃபர்ஸ்ட் கரெக்ஷன். அப்படி பிரேக் அவுட் டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆச்சுன்னா, பேங்க் நிஃப்டி தான் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஆகும். நம்ம இப்ப பார்த்தோம்ல 58,800ங்கிறது ஒரு குரூஷியல் லெவல். இதுக்கு பிலோல குளோசிங் நடக்குது அப்படின்னாலே, மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கரெக்ஷனுக்கு தயாராகுதுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ஒரு 4,000லிருந்து 5,000 பாயிண்ட் வரைக்குமே பேங்க் நிஃப்டி வந்து கரெக்ஷன் வந்து நடக்கலாம். பெஸ்ட் சப்போர்ட்னா 54,700 54,500ங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். மோஸ்ட்லி நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகுதோ, அதே மாரியான ஒரு பேட்டர்ன்ல தான் சென்செக்ஸும் ட்ரேட் ஆகும். இப்ப பாருங்க, இதுல பாருங்க. நிஃப்டி வந்து இந்த ரீஜன்ல மார்க்கெட் வந்து இந்த ரீஜன்ல இருக்குதா? இதே மாரி இங்கேயும் குளோசிங் நடந்திருக்கா? இந்த ட்ரெண்ட்ல மார்க்கெட் எக்ஸாக்ட்டா குளோசிங் நடந்திருக்கு. பட் நிஃப்டி ரிஜெக்ஷன் ஆன மாரி இது வந்து ரிஜெக்ஷன் ஆவல. ட்ரெண்ட் லைனுக்கு எபோவ்ல குளோஸ் ஆயிருக்கு. 81,300 350ங்கிறது ஒரு குரூஷியலான ஒரு லெவல். 81,350ங்கிறது ஒரு குரூஷியலான ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். இதுக்கு பிலோல ஒரு வாரம் க்ளோஸோ, வீக்லி க்ளோஸோ நடக்கும்போது தான் மார்க்கெட் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட சந்திக்க போதுன்னு அர்த்தம். நிஃப்டிய பொறுத்தளவுக்கு 25,900. இதே சென்செக்ஸ பொறுத்தளவுக்கு 81,300. இது வந்து ஒரு குரூஷியலான லெவல். இதுக்கு பிலோல குளோசிங் நடந்துச்சு அப்டின்னா, மார்க்கெட் ரிவர்சல் ஆஃப் த டவுன் சைட்ல போகுதுன்னு அர்த்தம். இந்த வாரத்தினுடைய குளோசிங் வந்து மிக, மிக முக்கியமானது. மார்க்கெட் வந்து இப்ப வரைக்கும் சப்போர்ட் எடுத்திருக்கு. பிரேக் அவுட் ஆகல. இதுல பேங்க் நிஃப்டி மட்டும் ஸ்லைட்லி ட்ரெண்ட் லைன்க்கு பிலோல குளோஸ் ஆனா கூட, வீக்லி குளோஸ் தான் இத வந்து கன்ஃபார்ம் பண்ணும். க்ரூட் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில், கோல்டு ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸ்ட்ராங்கா க்ரூட் ஆயில் இந்த ட்ரெண்டுக்கு மேல இருக்கிற வரைக்கும் திருப்பியும் அப்சைட் தான் போகும். 5,650 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், 5,800 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு மார்க்கெட் எவ்வளவு தூரம் ரைஸ் ஆயிருக்கு? 5,605 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கா? இந்த வாரம் ஸ்டார்ட்டிங்ல 5,350ல இருந்தது. இன்னைக்கு 5,605ல ட்ரேட் ஆகுது. ஸோ ஃபர்தரா இன்னுமே அப்சைட்ல ரைஸ் ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் அதிகம். க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி பாருங்க. கோல்டு வந்து கோல்ட பொறுத்தளவுக்கு கன்டினியூஸா ரைஸ் ஆயிட்டு இருக்கு. நெறைய மீடியாஸ்ல, நெறைய நியூஸஸ்லாம் வந்து ரூமர்ஸ்லாம் வரும். மார்க்கெட் கிராஷ் ஆகப் போது, திருப்பியும் வந்து 6,000க்கு வரும், 9,000க்கு வரும். மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஆஸ் எ டெக்னிக்கல் அனலிஸ்ட்டா, மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கிடைக்காத வரைக்கும், நம்ம இந்த மாரி எதுவும் நம்பக்கூடாது. இது வந்து குளோபல் பவர் ஷிஃப்டிங் நடக்குது. மார்க்கெட் எங்க போய் நிக்கும்ங்கிறது தெரியாது. அப்படி திரும்புச்சுன்னாலும், கிளியரா டெக்னிக்கல் சப்போர்ட்ல ஒரு கேண்டில் வந்து குளோஸ் ஆயி நிக்கும்.
ஸோ நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ட்ரெண்டுக்கு மேல ட்ரேட் ஆற வரைக்கும் கோல்டு வந்து ஸ்டில் அப்சைடு தான். இந்த ட்ரெண்ட் அதாவது 1,39,000ங்கிறது ஒரு குரூஷியல் சப்போர்ட்டா இருக்கும். இதுக்கு மேல ட்ரேட் ஆகுற வரைக்குமே மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தாங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு 1,50,000க்கு மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ தொடர்ந்து அப்சைடு தான் கோல்டு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஓவரால் மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இதே போல இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.